லஞ்சம் வாங்காதவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலையே செய்ய முடியாதுன்றது தான் சுந்தரேசன் கொடுக்கக்கூடிய பேட்டியோடைய சாராம்சம் இல்லையா? அவ்வளோதான், பச்சையாக சொல்லணும். அதாவது இதற்கு முன்பும் இத்தகைய பிரச்சனைகளை வந்தப்போ காவல்துறை அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்குன்னா, லஞ்சம் வாங்க மறுக்கிற அதிகாரிகளை அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. இங்கே இவர் விஆர்எஸ் கேட்குறாரு, விஆர்எஸும் கொடுக்க மாட்டேன்றானு. அதாவது லஞ்சம் வாங்க மாட்டேன்ற அதிகாரியை கடந்த காலங்களில் என்ன பண்ணுவாங்க, சரி தொலைஞ்சு போன்னு வேறு இடத்துக்கு மாட்டிடுவாங்க. அவர் தான் என்ன சொல்ற, டாக் ஸ்குவாடு கூட என்ன மாற்றுன்றார். இந்த நாயை பராமரிக்க பிரிவு இருக்குல்ல, அங்கே கூட என்னை மாற்று, நான் வேலை செய்கிறேன்றார். இல்லை நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, இங்கே தான் இருந்து நீ லஞ்சம் வாங்கணுன்றாங்க. இது புதுசாக வந்திருக்க போக்கு. அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலே சொல்லாமல் அவரை பழி வாங்கியிருக்காங்க. அவர் இன்று நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போயிருக்கிறார். இது எங்கே போய் முடியும்னு தெரியல நமக்கு. இது ஏன்னா மிக ஆபத்தான கட்டத்தை நோக்கி தமிழக காவல்துறை போய் கொண்டிருக்கிறதுன்றது தான் நமக்கு தெரியுது. எதிர்க்கட்சிகளால் சாதிக்க முடியாததை தமிழக காவல்துறை சாதித்து ஸ்டாலினுக்கு தேர்தல் பரிசை கொடுத்து விடும் என்று தான் நான் கருதுகிறேன்.